முந்தா நேத்து நம்மளுக்கு வெட்கரமா சிங்கப்பூரில் தடை போட்டு விட்டார்கள். We have barred recently 4 Muslim preachers from Singapore. Indian Tamil Muslim called Palani Baba. Very educated man. Otherwise known as Muhammad Ali, Ahmad Ali Baba. And he bragged that he has been jailed repeatedly for championing the Islamic cause, i.e. he is prepared to be jailed by Singapore. Fortunately, it was not necessary. He went back, he was arrested and jailed in Tamil Nadu for anti-Hindi agitation. Saved us trouble. உங்களுக்கு வளர்ச்சியுற்ற நாடு சிங்கப்பூர். அவன் என்ன பண்ணா, நான் என்ன பண்ண, இந்த பைபிள்ல 19,000 தவறுகள், ஒன்றல்ல இரண்டல்ல சகோதரர்களே, 19,000 தவறுகளை சுட்டி காட்டினேன் ஆதாரத்தோடு. இன்றைக்கு அதனுடைய விளைவு வருடா வருடம் கிறிஸ்துவர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருந்ததனால் முந்தா நேத்து நம்மளுக்கு வெற்றிகரமா சிங்கப்பூரில் தடை போட்டு விட்டார்கள். யார் போடுறா? அந்த ஒரு பிரதமர். யாரு? அதனுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர், காமன்வெல்த் கண்ட்ரியின் வைஸ் சேர்மன், ஏசியன் கண்ட்ரி அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியாவின் தலைவர் தடை போடுகிறார். எதற்கு? சமய உபதேசத்திற்கு. அது என்னைக்கு அட்வைஸ் பண்றாரு? நேஷனல் டே ராலி ஸ்பீச்ல. உலகம் பூரா அந்த டிவியில ஒளிபரப்புறா. அந்த நேரத்தில் பெரிய ராணுவத்தை கையில் வைத்திருக்கிறார், நவீன சாதனங்களை வைத்திருக்கிறார். ஜப்பானியர்களை எதிர்த்து போரிட்டவர், பல சிறைகளை கண்டவர், பல நவீன சக்திகளை கண்டவர், அறிவாளி என்று புகழ் படைத்தவர். அந்த நகரத்தையே நிர்மாணிப்பதை உலக சந்தையாக்கிய ஒரு பிரதமர் இஸ்லாமிய சமய உபதேசகரான பழனி பாபா என்ற ஒரு பச்சை புள்ளைக்கு தடை விதிக்கிறார்னா, இந்த எலும்பு கூட்டுக்கல்ல, நான் சொல்லுகின்ற கழுத்தில் உள்ள ஆழமான கருத்துக்கள் அந்த மக்களுக்கு, வழி தவறிய மக்கள், நெறிகட்ட மக்களை ஒரு நெறிப்படுத்தும் பொழுது இன்னும் 2 ஆண்டுகளில் சிங்கப்பூர் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறிவிடும் என்ற பயத்தால் போடப்பட்டதுதான் அந்த தடை சட்டம். ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவனங்கள் எனக்கு அவசர அவசரமாக தந்தி அடித்து கேட்டார்கள். அதுல ஒரு பியூட்டி பாரு, அல்லாஹ்வோட மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாத்துக்குவேன் குர்ஆன்ல சொன்னான் பாரு. அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு கொடுத்தான். இப்போ அந்த பிரதமருடைய தலையெழுத்து அல்லாஹ் நம்ம கையில கொடுத்தான். ஏன்னா அந்த ஊரு சட்டப்படி பொய் பேசுவது என்பதோ குடிப்பது என்பதோ சட்டப்படி குற்றம். இந்திய எதிர்ப்புல என்ன கைது செஞ்சுட்டாங்க பாருங்க. நேஷனல் டே ரேலியில நான் 1976 போறேன். 76 அந்த இந்த புத்தகத்தை நான் இன்னும் வெளியிடல, இன்னும் வெளியிட போறேன். இனிமேல் தான் உழுகணும். 1976 தான் சைபர் பர்சன், அதாவது நான் சொல்ற கணக்கு சிங்கப்பூர் சர்க்கார் எடுத்த சென்சஸ் கணக்கு. மஜ்லிஸே உலமா என்பது சிங்கப்பூர் சர்க்காரின் ஒரு அங்கம், குவாசி கவர்மெண்ட். Number of Muslim converts registered in Singapore 1976. அப்ப எனக்கு மேடை பேச்சு வராத நேரம். It was 0%. பிற மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர்களின் எண்ணிக்கை 0%. 77 -4.97%. எப்படி? முஸ்லிம்கள் சில பேர் கிறிஸ்துவர்களாகி விடுகிறார்கள். 77 இருந்து 78க்குள்ள நான் கால வைக்கிறேன். பிளஸ் 4.6% ஆயிடுச்சு. -4 புள்ளி இருந்தது, 4 புள்ளி கூடிடுச்சு. 78 இருந்து 79 வரைக்கும் எனக்கு எம்ஜிஆர் இங்க கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கறதுனால இந்த லூசு பயலோட நான் மாரடிச்சு இங்க இருந்ததுனால 6% அங்க குறைஞ்சு போச்சு. ஒழுக்கமா நம்ம வேலையை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அப்போ -6.02%, 6.02% குறைஞ்சு போச்சு. 4% கூடினது
அதாவது முதல் வருஷம் 4% குறைஞ்சு போச்சு. நம்மால் அங்க போயிட்டான். நாம உள்ள புந்தி இதுல இருக்கிற தப்பு தவறு, அப்பன் புள்ளைய கற்பழிச்சது, புள்ள அப்பனை கற்பழிச்சது, அண்ணன் தங்கச்சி கற்பழிச்சது, அப்படி வெளியே விட்ட உடனே தப்புனிக்கிட்டு 4% வந்துச்சு. அதுக்குள்ள இவனுங்க மறுக்கா இந்த வெள்ளப்பாதிரியாரெல்லாம் உள்ள புந்து ஒரு குழப்பினானா சிங்கப்பூர் பிரதமரே கிறிஸ்துவன் எல்லாம் கொலை பண்ண உடனே -6% ஆயிடுச்சு. நல்ல சொல்றதுக்கு நாடே தர சொல்றான், பெரிய அறிவாளி எல்லாம் தர சொல்றான். ஏன் தட சொல்றான்? கெடுத்து போடுவோம்னா இங்க இருந்து போய் எத்தனையோ பேர் இசை கச்சேரி நடத்துறான், அவன் அனுமதிக்கிறான். கேப்ரே டான்ஸ் ஆடுவதற்காக பாப் மியூசிக் வாசிக்கின்றவன் ஆஸ்திரேலியா இருந்து வர்றான், அவனுக்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுத்து அனுமதிக்கிறான். நாம் போய் ஓதுங்கள் தொழுதுங்கள், ஓதிய தொழுதவைகளை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னா உனக்கு தடை, உள்ளே வராது, இது கூத்தாடிகளுக்கு தான் சொந்தம் என்று சொல்லுகிறாயா பிரதமரே? Are you really intelligent? No, you want your own country to be idiotic. இந்த சர்க்கார் எவ்வளவு வேகமா இந்த டேப் எடுத்து உனக்கு நாளை காத்தாலே அனுப்புன்னு எனக்கு தெரியும். Yet I say I least cared about the beauty of your country. My beauty and my bounty is only for Allah, not for the Lee Kuan Yew is an ordinary man who can die tomorrow. சரி, அவன் கணக்க கேளுங்க. 78 79ல இங்க இளவெடுத்ததுனால போச்சு. 80ல போறேன் +25.9%, 81ல +53.5%, 82ல +57.4%, 83ல +53.9%, 84ல +52.8%, 85ல +61.3%. இன்னும் 12,000 பேர் தழுவ இருந்தார்கள். அவர்கள் தழுவி இருந்தால் அவர்களால் ஏற்பட்ட பின்விளைவு 24,000 பெருகி இருந்தால் 24 லட்சம் ஜனத்தொகை கொண்ட சிங்கப்பூர் நகரத்தில் 17 லட்சம் பேர் முஸ்லீம் ஆகியிருந்தால் ஒரு முஸ்லீம் பிரதமராக வந்து விடுவான் என்ற பயத்தின் காரணமாக போடப்பட்டதுதான் தடை சட்டம். இது அந்த சர்க்கார் கொடுத்த கணக்கு. Is it not correctly Kuan Yew? No. What I said. Straight Times Monday, August 17, 1987. இது 16 மில்லியன் காப்பிகள் ஒரு நாளைக்கு விற்பனையாகின்ற ஒரு அமெரிக்க நிறுவனத்தின் பத்திரிகை Straight Times. அதனோட பேஜ் 15, the Prime Minister's National Day Rally Speech. Why 4 Muslim preachers were banned from Singapore? அச்சா, the third band, no, 3 பேர் 4 பேர், அதுல அகமத் தீதத்னு அவர் 3 பேர்ல 4 பேர்ல 2 பேர் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், இன்னொருத்தர் ஃபைசல் பிரைஸ் வின்னர். கிங் ஃபைசல் பிரைஸ் என்பது $13 பில்லியன். அகமத் தீதத் என்று சவுத் ஆப்பிரிக்கால இன்னைக்கு அவரால் பல கோடி பேர் இஸ்லாத்தை தழுவியவர்கள். அகமத் தீதத் இந்தியாவை சார்ந்தவர், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு குடியேறினார். தெரியுமா? அவரையும் சேர்த்து தடை செஞ்சிட்டான். எனக்கு என்ன காரணம் சொல்றான்னா, the third band preacher was an Indian Tamil Muslim Palani Baba, otherwise known as Muhammad Ali Baba, who was here in January this year. Mr. Lee said the preacher lashed out his Singapore sponsors for telling him to confine his speech to religious matters. He bragged that he has been jailed repeatedly for campaigning the Islamic cause. Happy I am. He bragged that he has been jailed repeatedly for campaigning the Islamic cause. That is, he is prepared to be jailed by Singapore, said the Prime Minister. He bragged that he had been jailed repeatedly for campaigning the Islamic causes, that he is prepared to be jailed by Singapore, said the Prime Minister. Mr. Lee said that after his return to India, Palani Baba was arrested in Tamil Nadu for anti-Hindi agitation. அந்த நாட்டு சட்டப்படி என்ன, ஒரு பொய் பேசினா, அது பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் பொய் பேசினா, தேவன் நாயர் என்ற ஒரு இந்திய பிரதமர் இருந்தார், ஜனாதிபதியர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் மயங்கி விழுகின்றார். விழுந்தவர் உடலிலே சோதனை செய்து பார்த்த போது அவரோட பிளட்ல ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருந்தது, கொஞ்சம் சாராய கலப்பணம் இருந்தது. அதனால அவர் பதவி விலக வைத்து அவருக்கு அமெரிக்கா என்ற நாட்டை கடத்தினார்கள் இவர்கள். ஜெயரத்னம் என்பவர் பொது ஊழியத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவராக முதலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் பொது வாழ்க்கையில் பணம் கட்டும் போது ஏதோ ஒரு பேங்க்ல மறந்துட்டதாகவோ ஏதோ ஒரு குறைஞ்ச பணம்,
அதுக்காக 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்தாய். பொது வாழ்க்கையில் இருப்பவன் பொய் பேசுபவனாக இருக்கக்கூடாது, குடிகாரனாக இருக்கக்கூடாது. ஆனால் பிரதம மந்திரியே, நான் சென்னையில் வந்து இறங்கியதும் சென்ற மாதம் இந்தி எதிர்ப்பில் கைது செய்யப்பட்டதாக உலக நிறுவனம் அனைத்துக்கும் உன்னுடைய நேஷனல் டே ரேலி ஸ்பீச்சில் சொல்லி இருக்கிறாயே, என்ன நியாயம்? இந்தி எதிர்ப்பு நடக்கும் பொழுது நான் தொட்டியில முட்டியில பால் குடிச்சிட்டு இருந்த வயசு. We have barred recently 4 Muslim preachers from Singapore. Indian Tamil Muslim called Palani Baba. Very educated man. Otherwise known as Muhammad Ali, Ahmad Ali Baba. And he bragged that he has been jailed repeatedly for championing the Islamic cause, i.e. he is prepared to be jailed by Singapore. Fortunately, it was not necessary. He went back, he was arrested and jailed in Tamil Nadu for anti-Hindi agitation. Saved us trouble. நான் பாரு எப்படியாவது மாசத்துக்கு 5 பேர் 10 பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சான்ஸ் கிடைச்சா ஊரே பண்ணிடுறேன். பாரு, அந்த நாட்டுக்குள்ள வராத இந்த நாட்டுக்குள்ள வராதன்னு என்னை கண்ட உடனே தடை போடுறான். நான் அப்ப விடுவேன், நான் ஜோகூர்ல போய் உட்காந்து பேசுவேன். இவன் நினைச்சுக்கிட்டா சிங்கப்பூருக்குள்ள வந்து தான் பேசக்கூடாது, ஜோகூர்ல பேசினா இஃப் மவுண்டன் நெவர் கோஸ் டு மொஹமெட், மொஹமெட் வில் கோ டு மவுண்டன். If mountain goes to Mohammed, it is a miracle. If Mohammed goes to mountain, it is won't be a miracle. But the purpose is solved. அட பழனி பாபா தாண்டா சிங்கப்பூர்ல பேசக்கூடாது, சிங்கப்பூர் மக்கள் பழனி பாபா பேச்ச கேட்கலாம்ல? பைத்தியக்கார, அவனுக்கு புரியல. அவன் பெரிய தடை போட்டாம நட்டு. இப்ப நேரம் போப்பாரு 5ஆம் தேதி ஜோகூர்ல கூட்டம் போட்டு, ஜோகூர் எப்படின்னா பாலக்கரையும் திருச்சி மாதிரி இருந்தா சைக்கிள் எடுத்தே வந்துருவேன் அம்மடி சின்ன பையில. இப்ப என்ன பண்ண போற? அட முகமது மலைக்கு போனேன்னா மலை முகமட்ட போன என்ன நத்திங். என்னமா பூனை கண்ணை மூடிக்கிட்டாமா உலகமே இருண்டு போம். நீ இடிச்சு வாப்பல சும்மா கடந்த சங்க ஊதி கட்டுறான். நான் விட போறது இல்ல. நீ பாரு, 88% ஆகிற வரைக்கும் நான் வெறியோட தான் இருப்பேன். எவன் வரானா வல்லியா போ.